ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்று திரு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வந்து 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அதில் எந்த ஒரு அப்டேட் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அதை கண்டிப்பாக செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம்னு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 இயருக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கடைசி தேதியாக செப்டம்பர் 14க்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ஆன்லைனில் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நமது தமிழ் சேவை ஒன்று திரு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது ஆதாருக்கான வெப்சைட். இதில் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கேப்சா கேட்டிருக்கும். அந்த கேப்சாவையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபியை கொடுங்க. அது நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கோ அதுக்கான ஓடிபி 6 நம்பர் போயிருக்கும். அதை நீங்கள் அந்த என்டர் ஓடிபியில் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிக்கிறோம். இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு 3 ட்ரிப்பு வந்து டாக்குமெண்ட் அப்டேட் வந்து பண்ணியிருந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டில் வந்து ரெட் கலரில் வந்துச்சுன்னா அது ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா டாக்குமெண்ட் வந்து சரியாக அப்லோட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் 3வது ட்ரிப்பு வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு என்ன டாக்குமெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறேன். டாக்குமெண்ட் அப்டேட்டை கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு மறுபடியும் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்கள் டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அதில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கான பேஜ் இப்படி தான் வரும். 2 டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண சொல்லணும். அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட், அப்லோடு அட்ரஸ் டாக்குமெண்ட். இது ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட உள்ள டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஓட்டர் ஐடி, இப்படி வந்து அதில் வந்து சர்டிஃபிகேட் ரொம்ப கேட்டிருக்கும். அதில் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சு, ஸ்கூல் டிசி சர்டிஃபிகேட் இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அதில் அப்லோடு பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து எந்த டாக்குமெண்ட் அப்லோடு பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஓட்டர் ஐடி கார்டு வந்து இதில் வந்து அப்லோடு பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் அதை நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள். இப்போ நான் ஓட்டர் ஐடி கார்டை என்ட்ரு பண்ணிட்டு அப்லோடு டாக்குமெண்ட் இருக்கா அதை நீங்கள் கிளிக் கொடுத்தா உங்களுடைய ஃபைல் வந்து நீங்கள் வந்து எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலில் வந்து போய் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணுவேன். கீழே வந்து உங்களுக்கு ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட். இந்த ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கு தான் நான் வந்து எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா என்கிட்ட வந்து வேறு டாக்குமெண்ட் எதுவும் இல்லை. ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து இந்த இதில் உள்ள டாக்குமெண்ட் எதுவும் இல்லை. இதுக்காண்டி நான் வந்து பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் நிரப்பி அதில் வந்து அவங்க சீல் வச்சு கையெழுத்து போட்டு அந்த டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ணேன். உங்கள்கிட்ட இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை அப்லோடு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இப்போ வந்து அதை தான் அப்லோடு பண்ண சொல்கிறாங்க. அது என்ன டாக்குமெண்ட் நான் காட்டுறேன். இந்த ஃபார்மையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டாண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் ஹெட் மாஸ்டர். இது வந்து நான் வந்து கெச்சம்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினேன், ஸ்கூல் கெச்சம்கிட்ட. இதுதான் அந்த ஃபார்மு. இதை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அது கீழேயே உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் டீட்டெயில் போட்டிருக்காங்க. மேலே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண உங்கள் டீட்டெயிலு, கீழே வந்து யார் ஃபில் பண்ணுறாங்களோ, யார் கையெழுத்து போடுறாங்களோ அவங்க டீட்டெயில் ஃபுல்லாக கீழே வந்து இருக்கணும். ஓகேவா? அதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதில் உங்கள் சீலு வந்து சீலு வச்சு அதில் ஒரு சைனு, கீழே ஒரு சைன், 2 இடத்துல சீலு, 2 இடத்துல சைனு. இது வந்து ஸ்க்ரீன் சிக்னேச்சர், அதாவது பச்சை மையை வச்சு யார் கையெழுத்து போடுறாங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கணும். ஓகேவா? இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்கிட்ட வந்து வேறு ப்ரூஃப் இல்லை, அட்ரஸ் ப்ரூஃப்காண்டி இந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோடு பண்ண சொன்னாங்க. அதனால நான் போய் சார்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி அதில் வந்து நான் அப்லோடு பண்ணேன். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை. அதெல்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஹெட் ஆஃப் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை தான் நான் செலக்ட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டை நான் இப்போ அப்லோடு பண்ணுறேன். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மிச்சப்படி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்க. இது தேவையில்லாமல் நீங்கள் வாங்க வேணாம். ஓகேவா? 2 டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க. அப்லோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்து முடித்தோடனே உங்களுக்கு வந்து இதுக்கு அமௌண்ட்டு கிடையாது. அமௌண்ட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அதுவும் செப்டம்பர் 14 வரை தான். ஓகேவா? அதுக்கப்புறம் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எஸ்ஆர்ஆர் நம்பர்னு ஒரு நம்பரை கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வந்து எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, இது வந்து கம்ப்ளீட் ஆனால் எப்படி இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மறுபடியும் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு கோ டு டேஷ்போர்ட் இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து கீழே வந்து காமிக்கும். கீழே வேலிடேட் ஸ்டேஜ்ன்னு இருக்கா, இதற்கு அடுத்து வேலிடேட் ஸ்டேஜ்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா நான் இன்னொரு ஆதார் கார்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து இப்போ நமக்கு ரெட் கலரில் இருந்துச்சா, இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் காமிக்கும். டாக்குமெண்ட் அப்டேட் ஒன்று பண்ணியிருக்கேன்னா அதில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் காமிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்டேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா?